இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேசும்படி பராமரிப்பு குழு என்றால் என்ன? இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். சபையில் கேர்சல், வியாழக்கிழமை கேர்சல், வியாழக்கிழமை கேர்சல்னு நான் ஊழியத்துக்கு வந்த நாள்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து நான் செய்கிற ஒரு ஊழியம் அந்த அறிவிப்பு ஊழியம். ஒர்ஷிப் நடத்தி அறிவிப்பு கொடுக்கறது தான் என்னுடைய ஊழியம் ஆரம்ப நாள்லேருந்து. ஸோ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் கூவி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னது? வியாழக்கிழமை கேர்சல், வியாழக்கிழமை கேர்சல், வியாழக்கிழமை கேர்சல். நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அது அந்நிய காரியமாக தோன்றுகிறது. இது நமக்குரியது அல்ல அப்படிங்கிற மாதிரியே அதை ஆரம்பத்திலேருந்தே அப்படித்தான். சரி, கேர்சல்னால் என்ன அப்படின்னா 3 காரியம். பாஸ்டருக்கு கீழே ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவருக்கு கீழ்ப்பட்டிருப்பது. பாஸ்டருக்கு கீழே பாஸ்டரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவருக்கு கீழ்ப்பட்டிருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு மேலே நேரடியாக நான் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் நடுவில் உங்களுக்கு யார் இருக்கணும்? ஒரு லீடர் இருக்கணும். ஒன்று நீங்கள் லீடராக இருக்கணும், அல்லது உங்களுக்கு ஒரு லீடர் இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து. ஒன்று நீங்கள் லீடராக இருக்கணும், அல்லது உங்களுக்கு லீடர் இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாத ஆட்கள் இருக்கிறீங்க. இந்த செய்தியை கவனிங்க. உங்களுக்கு இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது புரியுதா? எந்த ஒரு காரியத்தையும் சபையில் சும்மா செய்கிறது கிடையாதுங்க. இந்த சபைங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமும் கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம், ஒரு மருத்துவமனைக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம், அதை விட ஒரு மதிப்பான இடம்தான் சபை. ஏன்னா இது நம்மை நித்தியத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறது. இது நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிறது. சரி, 2வது விஷயம் என்ன அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் கூடி ஐக்கியப்படுவது, ஜெபிப்பது, ஒருவருக்கொருவர் ஜெபிப்பது. அந்த ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிற அங்கத்தினர்கள் ஒரு 4, 5, 6, 7, 8, 9 அப்படி ஒரு சில சேர்ந்து கூடி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுறது, ஐக்கியப்படுவது. வாரத்தில் ஒரு நாள் ஏதோ அவர்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம், என்ன மாலையோ காலையோ, வாரத்தில் எந்த நாள்னாலும் பொதுவாக ஒரு நாள் வச்சுருக்கிறோம், வியாழக்கிழமை சாயந்தரம்னு. ஏன்னா அது பொதுவாக அது பெண்கள் அடாப்ட் ஆகிட்டாங்க, ஆண்கள் இன்னும் அடாப்ட் ஆகலை. அது மாலை நேரம் ஆண்களுக்கு அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லி தான் இவ்வளோ நாளுக்கு அதை கடத்தி விட்டுருந்துருக்கோம். ஸோ மேபி காலையில் கூட நம்ம என்ன செய்யலாம், ஒரு அதிகாலை 5 மணிக்கு கூடி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போய் கடையில் ஒரு வடை டீயை சாப்பிட்டுட்டு போகலாம். என்ன, அல்லது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபெலோஷிப்பாகவே வைக்கலாம். ஒரு 7 மணிக்கு கூடி ஒரு 8:30 வரைக்கும் கூட்டத்தை நடத்திட்டு அப்படிக்கா போய் கடையில் இட்லி தோசை சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக வேலைக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். எல்லாம் மனசு தான். இது எஸ்ஸுனா எஸ்ஸு, இது நோனா நோ. ஸோ கேர்சல் பராமரிப்பு குழுங்கிறது 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஒரு தலைவருக்கு கீழ்ப்பட்டிருப்பது, 2வது வாரத்தில் ஒரு நாள் ஐக்கியப்படுவது, 3வது குழுவாக சபையின் வளர்ச்சிக்காக இயன்ற மட்டும் பிரயாசப்படுவது. குழுவாக சேர்ந்து சபையின் வளர்ச்சிக்காக இயன்ற மட்டும் பிரயாசப்படுவது. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறது, ஆதாயம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அவங்கள அப்படியே வளர்க்கிறது, தலைவர்கள் ஆக்குவது. அப்படி சபையின் வளர்ச்சிக்காக குழுவாக இணைந்து, நிச்சயம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம பெரிய அளவில் நம்ம சாதிச்சிட முடியாது. ஏன்னா ஆமாம், ஆகவே தான் அந்த குழுவாக கர்த்தர் நம்ம இணைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது கூட அவர் 2 பேராக என்ன செஞ்சார், அனுப்பினார்.
அதனால் தனியாக நம்ம ஊழியத்தில் பெருசாக சாதிக்க முடியாது. அதுக்கு தான் அந்த குழுவாக சேர்ந்து நம்ம சபையின் வளர்ச்சிக்காக இயன்ற மட்டும் பிரயாசப்படுவது. இதுதான் அந்த 3 காரியம்தான் கேர்சல்னா. இதுதான் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேர்சல். பராமரிப்பு குழுனா என்ன? ஒரு தலைவருக்கு கீழ்ப்பட்டு நம்மை நடத்துவதற்கு, நம்மை விசாரிப்பதற்கு, என நாம் கணக்கு ஒப்புவிப்பதற்கு நமக்கு ஒரு தலைவர். ஒன்று நம்ம தலைவராக இருக்கணும், அல்லது நீங்கள் தலைவராக இருந்தால் உங்களுக்கு மேலே நான் தலைவராக இருப்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். அல்லது உங்களுக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கணும். 2வது, வாரத்தில் ஒரு நாள் நம் கூடுவது, ஐக்கியப்படுவது, ஒருவர் விசாரிப்பது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது. அடுத்து 3வது, குழுவாக நாம் சபையின் வளர்ச்சிக்காக பிரயாசப்படுவது. புரிஞ்சிருச்சா? ஓகே, இது புரியணும். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக டைம் எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். 2001வது வருஷம் நான் அந்த ஊழியத்துக்கு வந்த நாளில் இருந்து இந்த அமைப்பு நம்முடைய சபையில் செயல்படுகிறது, இந்த கேர்சல். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லது 4 ஜெபக்குழுக்கள் இயங்கிட்டு அதை அந்த நாட்களில் இருந்த சபையின் மூப்பர்கள் சிலர் நடத்தி வந்தார்கள். அப்போ இந்த பராமரிப்பு குழுங்கிறது எந்த நோக்கத்தோடு அமைக்கப்பட்டது அப்படின்னா, யாரோ ஒரு சிலர் தலைவராக இருப்பதல்ல, நாம் அனைவருமே தலைவராக என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். தலைமைத்துவமும் சீஷத்துவமும் ஒன்று தான். அப்போ அந்த சீஷத்துவத்தை சபைக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம எல்லாருமே தலைவர்கள் ஆகணும். 2வது, யாரோ ஒரு சிலர் அல்ல, சபையில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஐக்கியம் கிடைக்கணும். அன்னைக்கு சாட்சாபுரத்தில் ஒரு ஜெபக்குழு, பாரதிநகரில் ஒரு ஜெபக்குழு, சிவகாசி டவுனில் ஒரு ஜெபக்குழு, சத்யா நகரில் ஒரு ஜெபக்குழு, 4 ஜெபக்குழு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 4 மூப்பர்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் இது போன்ற ஒரு ஜெபக்குழுவிலே இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு உள்ளே கொண்டு வரப்பட்டது. அது மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் அல்ல, தெருவெங்கும் பராமரிப்பு குழுக்கள் என்ன செய்யப்படணும்? நடத்தப்படணும். ஏன்னா அப்போ தான் நம்ம தேசத்தை கர்த்தருக்காக சுதந்திரிக்க முடியும் என்பதற்காக. ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு 50% வெற்றியை தேவன் சபைக்கு இந்த கேர்சல் மூலம் தந்திருக்கிறார். காரணம், இந்த 25 ஆண்டுகளாக சபை வளர்ச்சி என்பது இந்த பராமரிப்பு குழுவின் மூலமாகத்தான் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நாட்களில் சிவகாசி திருத்தங்கள் 2 சபையும் சேர்த்தே ஒரு அதிகபட்சம் 500 பேர் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு சிவகாசி திருத்தங்கள் சாட்சியாபுரம் 3 சபையும் சேர்த்து 2500க்கும் அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தர் அப்படி நம்மை கர்த்தர் வளரச் செய்திருக்கிறார். இந்த வளர்ச்சிக்கு எது காரணம்? பராமரிப்பு குழு என்ற அந்த சிஸ்டம். அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் பாஸ்டரும் சில மூப்பர்களும் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க, சபையில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 3 சபையிலும் சேர்த்து 200 தலைவர்கள் ஊழியத்தை என்ன செய்கிறாங்க. இதில் ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இந்த அமைப்பு 100% சரியாக செயல்படவில்லை. செயல்பட்டிருந்தால் நம்ம இன்னும் பல ஆயிரங்களாக நம்ம என்ன செஞ்சிருந்திருப்போம்? பெருகி இருந்திருப்போம். ஏன் 100% இதை செயல்படுத்த முடியலை அல்லது செயல்படலை அப்படின்னா, ஒன்று எங்கள் குறைபாடு. நாங்கள் அதிகபட்சம் இதில் செலுத்தின கவனம் ஒரு 40% தான். அது உண்மை. அதனால் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, தலைவர்கள் தங்களுக்கு கீழே தலைவர்களை எழுப்பவில்லை. அதில் நாங்கள் கவனமும் செலுத்தலை. நாங்கள் கவனம் செலுத்தினதெல்லாம் நிகழ்ச்சி தான், கூட்டம் நடத்தணும். இது திரும்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த நாட்களில் இருந்த ஜெபக்குழு மாதிரியே மாறிப்போச்சு. அந்த நாட்களில் நானும் இந்த கேர்சல் சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வந்தப்போ, நான் அந்த நாட்களில் இருந்த மூப்பரிடத்தில் பேசின போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தம்பி ஏதோ பைபிள் காலேஜில் புதுசாக படிச்சுட்டு வந்து பேசுகிறா அப்படின்னு அசட்டப் பண்ணாங்க. ஏன்னா மற்றவங்க தலைவர்களாக எழும்புவதை அவர்கள் விரும்பவில்லை. ஏன்னா அவர்களே தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதே தான் அடுத்தும் தொடருது. இப்போவும் என்ன அப்படின்னா, நமக்கு கீழே ஒரு தலைவரை எழுப்பணும்.
நம்ம செய்கிற ஊழியத்தை இன்னொருத்தர் செய்யணும், அப்படி அந்த ஊழியத்தை விட்டு கொடுக்கிறது, ஊழியம் செய்ய அவர்களை பழக்குவது என்பது இந்த 25 வருடங்களாக சரியாக நடக்கவில்லை. அது ஒரு காரணம். மூன்றாவது, சபையில் இருக்கிற எல்லாரையும் இந்த கேர்சல்ல இணைக்க முயற்சி எடுக்கப்படவில்லை. குறிப்பாக ஆண்கள் மத்தியில் இதை விரிவாக்கம் செய்வதற்கு பிரயாசம் எடுக்கப்படவில்லை. இப்போ தான் அதுக்காக முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேலை. பெண்கள்லையும் நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தோம், டயர்டாக இருக்குது, அல்லது வீட்டில் வந்து இப்போ தான் சமைக்கிறோம், அல்லது இவன் வீட்டுக்காரர் வந்துடுவார், வந்த நேரம் நாங்கள் சூடாக சோறு போடலைன்னா அப்புறம் அவர் சூடாகிடுவார், இப்படி எதையாவது சொல்லி வேலை 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 அப்படின்னு சொல்கிறதுனால அதை அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போகிற மாதிரியே ஆயிப்போச்சு. ஸோ அதனால் 100% இந்த கேர்சல் அமைப்பு நம்முடைய சபையில் வெற்றியாய் இயங்கவில்லை. ஒருவேளை அப்படி இயங்கி இருந்திருந்தால் நம்ம இன்னும் பல ஆயிரங்களாக பெருகி இருந்திருப்போம், நம்ம இன்னும் ஆசீர்வாதமாக என்ன செஞ்சுருந்துருப்போம் இருந்திருப்போம். இன்னொன்று, இந்த கேர்சல் பற்றிய விஷயங்கள் எல்லாமே இந்த தலைவர்கள் கூட்டத்திலே தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறோமே தவிர சபையில் அது ரொம்ப இப்படி பப்ளிக் டொமைனில் போதிச்சதில்லை. ஸோ இந்த நாளில் உங்கள் எல்லாருக்கூடையும் அந்த சம்மந்தமாக பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்ன வழி நடத்தினார். பாருங்கள், நம்ம வாழும் இந்த காலம் ரொம்ப மோசமான காலம். எத்தனை பேர் உணர்றீங்க? நம்ம ஏதோ ஒரு தீமைக்கு நேராக இந்த வாழ்க்கை நடத்தி கொண்டு போகிறதுங்கிறத எத்தனை பேரால் உணர முடிகிறது? உணர முடிஞ்சால் பாக்கியவான்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். மரணம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணராதிருந்தார்கள். இப்போ கூட இந்த உலகம் அப்படி தான் ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்குது. பாருங்கள், பயங்கர விலைவாசி உயர்வு, எல்லாமே காஸ்ட்லி. ஆனால் அதிகப்படியான பொருட்களை வாங்கும் நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம், விளம்பரங்களினாலே. அல்லது அந்த ஜீவனத்தின் பெருமை என்கிற ஒரு காரியம் அவன்கிட்ட இருக்குது, இந்த வீட்டில் இருக்குது, இவன் இந்த பிராண்டு வச்சிருக்கிறான், இவங்க இந்த பைக் வச்சிருக்கிறாங்க, அது என்ன விளங்குறதெல்லாம் இப்போ நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனால் இப்போ யாருமே விலைவாசியை பற்றி, யார் இப்போ பெட்ரோல் உயர்வை பற்றி பேசுகிறா, யார் இப்போ டீசல் உயர்வை பற்றி பேசுகிறா, எல்லாம் சௌரியத்துக்கு போட்டு சுற்றிக்கிட்டே தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே மனுஷன் வந்துட்டான். அளவுக்கு அதிகமாக செலவழிக்கிற ஒரு காலம், ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. இப்போ பிரச்சனை என்ன? எல்லாத்தையும் கடனுக்கு வாங்கிடுறது. எல்லாத்தையும். ஜவுளி கடைக்கு போங்க, அங்கே பெரிய போர்டு வச்சுருக்கிறான், பஜாஜ் இஎம்ஐ கார்டு ஏற்றுக்கொள்ளப்படும்னு. கடைசியில் எதை கூட இஎம்ஐயில் வாங்குற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. துணிமணி, சட்டி, பனியன், எல்லாம் கடன். இப்போ என்ன அடுத்து? அந்த கடனை அடைக்கிறதுக்கு அதிக சம்பாத்தியம் தேவைப்படுகிறது. ஆகவே இரவு பகலாக விழுந்தடித்து வேலை பார்ப்பது. ஏன்னா இப்போ அந்த வேலை அல்லது சம்பாத்தியம் என்பது ஒரு அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது. வேற வழி இல்லை. அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா என்று 127வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது. பாருங்க, அதிகப்படியான வேலை. இப்ப சம்பாத்தியம் தேவை. பிரச்சனை என்ன? அடுத்து வேலை இல்லை. வேலை செய்யணும், சம்பாதிக்கணுங்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம போனாலும் என்ன இல்லை, ஃபயர் ஹவுஸை பூட்டிட்டான். யோசித்து பாருங்க, ஃபயர் ஹவுஸ் பூட்டினதுனால வடை விற்க மாட்டேங்குதான், ஊறுகாய் விற்க மாட்டேங்குதான். ஒரு விசுவாசி சொல்கிறாரு, பாஸ்டர் வடை போட முடியலை. போட்டால் என்ன செய்ய மாட்டேங்குது? ஏன்னா ஃபயர் ஹவுஸ் போகிறவங்க தான் வாங்கிட்டு போவாங்க. இப்போ போகிறக்கு ஆள் இல்லை, வடை போடாமல் கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், கஷ்டம். இன்னொரு விசுவாசி ஊறுகாய் விற்க மாட்டேங்குது. என்னன்னா ஃபயர் ஹவுஸ் போகிறவங்க தான் என்ன செய்வாங்க, ஊறுகாய் வாங்கிட்டு போவாங்க. இப்போ ஃபயர் ஹவுஸ் இல்லைப்பா. எதெல்லாம் பாதிக்குதுன்னு பாருங்களேன். வேலை இல்லை. வேலை இல்லைன்னு இப்போ என்ன செய்வோம்? நம்ம திரும்பவும் என்ன செய்யறது? கடன் வாங்குறது.
இப்போ இந்த மாதிரியான மன உளைச்சல் பிரச்சனை, இதில் நமக்கு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? செல்ஃபோன். பெரிய ஆறுதல். எப்படி குடிகாரனுக்கு தன்னுடைய ஏழ்மை தாழ்மை தெரியாதோ, அதே போல் கையில் செல்ஃபோன் வச்சிருக்கிறவனுக்கு அவன்கிட்ட அறிவில்லைங்கிறது அவனுக்கு தெரியாது, அவன் படிக்கலைன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு இஎம்ஐ கட்ட காசு இல்லைங்கிறது அவனுக்கு தெரியாது, தான் வீட்டில் ஒரு சமாதான குறைவு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, தான் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, நம்ம எதிர்காலம் சூனியமாக போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. இரவும் பகலும் செல்ஃபோனில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லாமல் செத்து போவான். செல்ஃபோன் குடிக்கிறவன் என்ன நினைக்கிறான்? உலகத்தில் இருக்கிற எந்த கவலையும் இல்லாமல் நம்ம குடித்து செத்து போயிடலாம். குடிகாரனுக்கு சாவை பற்றி பயமே இருக்காது, தெரியுமில்ல உங்களுக்கு? அதே மாதிரி தான் செல்ஃபோன். வேலை இல்லை, வேலை தேடி அலையிறதுக்கு பதிலாக வெட்டியாக கடையில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது? அப்போ நமக்கு இன்றைக்கி வியாபாரம் நடக்கலையே, வேலை நடக்கலையே, யாருமே நம்மளை தேடி வரலையே, நம்ம என்ன செய்யலாம்? புதுசாக ஏதாவது மார்க்கெட்டிங். ஆனால் ஒன்று நல்லா விளங்கிக்கோங்க, இதே செல்ஃபோனை வச்சு சம்பாதிக்கிற ஆட்கள் என்ன செய்கிறாங்க? சம்பாதிக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க, சம்பாதிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, சம்பாதிக்கிற பெரியவர்கள் இருக்கிறாங்க, இதே செல்ஃபோனை வச்சு. அப்போ இந்த செல்ஃபோனை வச்சு வாழவும் முடியும், சாகவும். ஆனால் எண்ணிக்கை விகிதத்தை பார்த்தீங்கன்னா வாழ்கிறவங்கள விட சாகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இதை ஒரு சாபம்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. புரியுதா? ஆமாம், ஒரு பெரிய கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரர். அவர் சொல்கிறார் செல்ஃபோன் ரொம்ப ஆசீர்வாதம். அவர் சொல்கிறார், என்கிட்ட ஆயிரக்கணக்கான குரூப் இருக்குது. ஆமாம், யார் எந்த குரூப்பில் சேர்த்தாலும் நான் வெளியே போகவே மாட்டேன், ஏன்னா அந்த குரூப் எல்லாமே என்னுடைய வியாபார சந்தை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். இதை அந்த வாட்ஸ்அப் மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டும் காலையில் 6 to 12 இல்லை, எப்படியோ காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, சாயந்தரம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 பேரை போட்டிருக்கிறாராம். நல்லா படித்தவர்கள் 2 பேரை வாட்ஸ்அப் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும். அவங்க தான் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ரிப்ளை சொல்லுவாங்களாம். அல்லது இவருக்கு ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா இவருடைய அந்த பட்டன் ஃபோனில் டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புவாங்களாம் இந்த மாதிரின்னு. இவர் உடனே ஃபோன் பண்ணி இப்படி ரிப்ளை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அவர் சொல்கிறாரு, இந்த வாட்ஸ்அப் மூலமாக நான் கோடிகளை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாருங்க, ஸோ இது ஒரு ஆசீர்வாதம் தான், ஆனால் பயன்படுத்துகிற விதத்தில் தான் நமக்கு இருக்குது. ஸோ பாருங்கள், உலகம் நம்ம எங்கேயோ ஒரு தீமைக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறதை அறிகிறீர்களா? இப்போ கடைசியில் எல்லாம் சிற்றின்பத்தில் விழுந்து ஏன்னா அப்புறம் குடும்ப சண்டை, பிள்ளைகளை சமாளிக்க முடியலை, அதனால் பிள்ளைகளுக்கு ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்றது. இந்த சின்ன பிள்ளைகளில் அது பேர் என்ன, சூதரா? இப்போ ஆனால் யாருமே அதை பயன்படுத்துகிற மாதிரி தெரில. அது பொது இடத்துக்கு நம்ம கூட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துக்கும் பால் பாட்டில் தூக்கிட்டு போக முடியாது. அதனால் எங்கேயாவது இதுன்னா அந்த கை சூப்பும் இல்லை, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ரப்பர் டியூப்பு, அது தூக்கி வாயில் என்ன செஞ்சிடுறது. ஆமாம், இப்போ ஆனால் காணல, பயன்படுத்துறது இல்லை போல். இப்போல்லாம் பிள்ளைகள் விவரமாக செல்ஃபோன். இப்பெல்லாம் என்னது, இதுதான் அந்த சூதர். முந்தி கை சூப்புங்களில் பிள்ளைகள், இப்போ கை சூப்பாது. இப்போ என்ன செய்யுது, அதே பெருவரலை பயன்படுத்துகிறது. எப்படியோ பெருவரலுக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன கொடுமை பாருங்க. அப்போ பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து இவனும் நம்மளை எந்த தொல்லையும் என்ன செய்ய மாட்டான், பண்ண மாட்டான். எப்படியோங்க, இது ஒரு ஆவிக்குரிய வறட்சியை ஏற்படுத்தி நம்மை சோர்வடைய செய்கிறது, தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது. மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு, இப்போ நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்திடக்கூடாது, ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. நம்ம நித்திய ஜீவனை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. அப்போ அதுக்கு வெறும் ஆராதனைக்கு நம்ம வந்துட்டு போனால் மட்டும் போதாது. நம்ம ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்.
ஒரு சபையை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:15. வெளிப்படுத்தல் 3:15 பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பாருங்க, நம்ம என்ன செய்கிறோங்கிறத கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அறிந்திருக்கிறாராம். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, ஒன்று குளிராயிரு அல்லது அனலாயிரு. நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். கவனிங்க, சும்மா ஒரு பெயருக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தா ஆண்டவர் சொல்றார் உன்னை நான் வாந்தி பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்குள்ள உன்னை அனுமதிக்க மாட்டேன். அப்போ இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்களாக வாழ்கிறதே எதுக்காகத்தான்? அந்த நித்திய நம்பிக்கைக்காகத்தான். அதே நமக்கு கிடைக்காதுன்னா பிறகு நம்ம வாழ்க்கை என்ன அர்த்தம் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால் ஒன்று குளிராரு, இல்லாட்டினா அப்படின்னா ஆண்டவர் குளிராயிருன்னு சொல்லலை, அனலாயிருன்னு சொல்கிறார். அப்போ நம்ம குளிராக இருந்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. குளிராகவும் இருக்காத, வெது வெதுப்பாகவும் இருக்காத. எப்படி இரு? பக்கத்தில் இருக்கிறவங்க கையில் ஒரு குத்தி அனலாயிரு அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 17 வசனம் பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். இதான் நான் சொன்ன நிலைமை. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். அதாவது உண்மை நிலை என்னன்னு, அவனுக்கு நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. அதை அறியாம என்ன சொல்றான் மனுஷன்? மனுஷன் சபைதான் என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால். அப்படி நினைக்குது சபை. நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நம்ம எதுக்கு ஜெபத்துக்கு போனோம், நம்ம எது அதிகாலை ஜெபத்துக்கு போனோம்? எங்க யாருக்கு அதிகாலை ஜெபம் பண்ணணும்னு ஏக்கம் வரும்? தூக்கம் வராதவனுக்கு தான். புரியுதா? ஏன் தூக்கம் வரல? ஐயோ ஒரு தேவை இருக்குதே, ஐயோ தேசம் ரட்சிக்கப்படணுமே, குடும்பம் ரட்சிக்கப்படணுமே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, ஒரு ஏக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் தூக்கம் என்ன செய்யாது, வராது. அதிகாலை ஜெபத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு ஜெபத்துக்கு பாருங்க ரொம்ப ஆட்கள் குறைவு. வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கெல்லாம் ரொம்ப ஆட்கள் குறைவு. என்னன்னா நம்ம எல்லாருமே நல்லா தானே இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியினால் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், அது எது, அதாவது நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணத்தை தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்துல வாங்கிக்கொள். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல். 3 காரியம் சொல்றாரு. ஒன்று என்ன சொல்றாருன்னா, அந்த நெருப்பில் புடமிடப்பட்ட பொண்ணா விசுவாசம். உனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். 2வது, உன் நிர்வாணம் தோன்றாதபடிக்கு உடுத்திக் கொள்கிறதற்கு வெண் வஸ்திரம். இதுதான் பரிசுத்தம். உனக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். 3வது, உன் கண்களுக்கு கலிக்கம், ஒரு ஆவிக்குரிய பார்வை தேவை. அப்படியே உலகத்தையே பார்த்து இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும், இது இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படியே தான் மனசு ஏங்குதே தவிர நமக்காக ஆவி மண்டலத்தில் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை பார்க்கிறதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் சபைக்கு இல்லை. அதனால தான் இன்னைக்கும் ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து பாஸ்டர் பேசினா விளங்குது, கேர்சலை பற்றி பேசினா விளங்க மாட்டேங்குது. நல்ல ஒன்றை விளங்கிக்கோங்க. ஆபிரகாம்லாம் அந்த மேன்மையான நகரத்தை அடையும்படிக்கு இங்கே தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு கூடாரங்களில் வாசம் பண்ணாங்களாம். சொல்றது புரியுது? ஆனால் இன்னைக்கு நம்ம அது வேணும் இது வேணும், கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், என்ன நமக்கு தேவையோ அதை கத்த தருவார், தேவைக்கு தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவைக்கு தருவார். தேவைக்கு பொருள் வேணுமே தவிர ஆசைக்கு பொருள் அல்ல. சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? எதையுமே நீங்கள் தேவையா அந்த கேள்வியை கேளுங்க. தேவையா? இது இல்லாமல் உன்னால் வாழ முடியாதா? இது இல்லாமல் உன்னால் படிக்க முடியாதா? இது இல்லாமல் உன்னால் வேலை பார்க்க முடியாதா? கேட்டு பாருங்க. முடியவே முடியாது அப்படின்னா என்ன செய்யுங்க? வாங்குங்க. ஆசைக்கு, ஆடம்பரத்துக்கு, அழகுக்கெல்லாம் நம்ம பொருட்களை வாங்கக்கூடாது. அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய ஏக்கம், ஆண்டவரை இன்னும் என்னை நிரப்பும், இன்னும் என்னைய அபிஷேகம் பண்ணுங்க, இன்னும் என்னை பயன்படுத்துங்க, இன்னும் வல்லமையை தாங்க, ஞானத்தை தாங்க,
உயர்வடையணும், மேன்மை. எல்லாத்துக்கும் என்ன வேணும்? இந்த நெருக்கடி வேலையில் தப்பி பிழைக்கும் கலைன்னு போன திங்கக்கிழமை சாயந்தரம் நடத்தணும். வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். வந்தவங்க பாக்கியவான்கள், லீடர்ஸ்க்கு மட்டும்தான் நடத்தணும். வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு அது ரொம்ப என்லைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த முறை நான் கேட்கும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லாரும் என்ன கேட்குறோம்? ஏன் எனக்கு பிரச்சனை? அப்படி கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கடந்த காலத்தில் இருக்கிறோம். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய? ஏன்கிற கேள்விக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பதில் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா கொடுத்தா விளங்காது நமக்கு. ஆனால் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுதான், அந்த இடத்துல தான் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாது. ஞானம் பாருங்க. சாலமோன்ட்ட தான் ஆண்டவர் சொன்னார், என்ன நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, சத்துருக்களுடைய உயிரை கேட்கல, எதை கேட்ட? ஞானத்தை கேட்ட. பாருங்க, உலக காரியங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காம கொஞ்சம் ஆவிக்குரிய கண்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார், கலிக்கம் போடு, உன் கண்ணுக்கு என்ன போடு? கலிக்கம் போடு. உன் கண்கள் ஒரு தரிசனத்துக்குள்ள வரட்டும். கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கார். நம்முடைய சபைக்கு என்ன தரிசனம் சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணிக்கையிலும் தரத்திலும் சபையை வளர்ப்பதன் மூலமாக சிவகாசியை தேவ பக்தியுள்ள பட்டணமாய் மாற்றுவது. எண்ணிக்கையிலும் தரத்திலும் சபையை வளர்ப்பதன் மூலமாக சிவகாசியை தேவ பக்தியுள்ள பட்டணமா, தேவனுக்கு பிரியமான பட்டணமா மாற்றணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணிக்கையிலும் தரத்திலும் சபையை என்ன செய்யணும்? வளர்க்கணும். அதன் மூலமாக சிவகாசி இப்போ மாநகராட்சி ஆயிடுச்சுல. இப்போ அதுக்குள்ளே சிவகாசி, திருத்தங்கள், சாட்சாபுரம், விளையாபுரம், ஏன்னா ஆமாம் எல்லாம் வந்துடுது, சித்தராஜபுரம், தேவ பக்தியுள்ள ஊரம். அப்போ நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன? இந்த ஊரை எப்படியாவது ஆண்டவருடைய பட்டணமாக என்ன செய்யணும்? நம்ம காலத்தில் நம்ம தெருவை மாற்றணும், நம்ம குடும்பத்தை மாற்றணும். பாருங்கள், எத்தனை குடும்பத்தில் கணவர்னு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நல்ல கை வைத்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. வெரி குட். எத்தனை குடும்பத்தில் இன்னும் குடும்பத்தார் ரட்சிக்கப்படாமல், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? கை வைத்து காட்டுங்க. எத்தனை குடும்பத்தில் உறவினர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? கை வைத்து காட்டுங்க. எத்தனை பேருடைய தெருவில் இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? கை வைத்து காட்டுங்க. பாருங்கள், நமக்கு அதுதான் தாகமாக மாறணும், ஏக்கமாக மாறணும். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அதுக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாக நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீங்க, வியாதியஸ்த மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள். ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்க, என்ன வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாருங்க, தரிசன கண்கள் நமக்கு தேவை. தரிசன கண்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. நீங்கள் தேவனுடைய காரியத்தை நடப்பித்தீங்கன்னா உங்கள் காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பார். நீங்கள் கர்த்தருக்குரிய தரிசனத்தை பெற்றிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான தரிசனம் கர்த்தரால் நிறைவேற்றப்படும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அதனால் நிறையா நேரம் நம்ம தேவனுடைய காரியத்துக்கு நம்ம நேரம் இடம் கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னா, இந்த உலக காரியங்கள் மேலே நம்ம வச்சிருக்கிற அந்த கண்ணு தான். இதை செய்யணும், அதை செய்யணும், இதுதான். எதை செய்யணுமோ அதை செய்ய விட மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் சொல்ற, உன் கண்ணுக்கு என்ன தேவை? கலிக்கம் தேவை. அப்போதான் உனக்கு உண்மையா என்ன தேவைங்கிறத நீ என்ன செய்வ? பாப்ப. யோசித்து பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, பாவத்திலும் சாபத்திலும். ஆனால் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நம்மளை ஆண்டவர் அப்படி செய்யணும், நமக்கு ஆண்டவர் அது தரணும், இதை தரணும். என்ன நியாயம் இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அழியிறாங்கன்னே நமக்கு தெரியலையே. அதுக்கு காரணம் என்ன? கண்ணில் என்ன இல்லை? கலிக்கம் இல்லை. அப்படி அழியிறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம அவங்கள்ட்ட நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருப்போமா? யோசித்து பாருங்க. அவங்களுக்காக ஜெபிக்காமல் இருப்போமா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், பாரு அவன் வீடு கட்டிட்டான், இவன் வீடு கட்டிட்டான், அப்போ நம்மளும் ஏதாவது செய்யணும், நம்மளும் வீடு கட்டணும், நம்மளும் போட்டி போடணும். கடைசியில் அவனும் நரகத்துக்கு போக நம்மளும் நரகத்துக்கு போகவா? அதுக்காக அவர் கர்த்தர் சபையை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அதுக்காக அவர் ரட்சித்து நம்மளை சபையில் சேர்த்திருக்கிறாரு. நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் தேவை பாருங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சபையை நேசிக்கிறதுனால கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு, வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கவனிங்க. ஆகவே இந்த பராமரிப்பு குழுங்கிற அந்த அமைப்பு உங்கள் ஆசீர்வாதத்திற்காகவே தேவன் இந்த காலத்திற்கு ஏற்ப நமக்கு தருகிற ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு இருக்கும்ல. ஸோ இந்த காலத்திற்கான ஒரு வெளிப்பாடு, நமக்கு தேவையான ஒரு அமைப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேர்சல் நமக்கு தேவையான ஒரு அமைப்பு. சொல்லுங்க, இந்த காலத்திற்கேற்ற ஒரு தேவை. ஏன் அப்படின்னா பாருங்க, ஒரு காலத்தில் நிறைய நேரங்கள் இருந்தது கர்த்தரை தேட. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப டைட்டாக இருக்கிறோம். அப்போ நாமாய் ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு அதுலேயும் நான் மட்டும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணேன்னா நான் மிஸ் பண்ணிடுவேன். ஆனால் ஒரு குரூப்பாக நம்ம நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் நம்ம என்கரேஜ் பண்ணி அந்த நேரத்துக்கு எல்லாரையும் வர வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை தேடும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாகுது. பாருங்கள், காலத்திற்கேற்ற ஒரு தேவை. இந்த கேர்சலுக்கு மட்டும் நீங்கள் போகலைன்னா இந்த சண்டே விட்டால் அடுத்த சண்டே தான். இடையில நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பவே முடியாது, அந்த அளவுக்கு நம்ம ஹெக்டிக்காக இருக்கிறோம். அப்போ நம்மளை கொஞ்சம் உலகத்தின் போக்கிலிருந்து நம்மளை ஒரு பிடிச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார வைக்கிறது எது? இந்த கேர்சல். அது மாதிரி ஒரு காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்க பல முறைகள் இருந்துச்சு. தெரு பிரசங்கத்துக்கு போனோம், கைப்பிரதிகள் கொடுத்தோம். இப்போ அப்படியெல்லாம் செய்ய முடியாது. முந்தின நாள்னு நினைக்கிறேன், திருச்சியில் ஒரு கூட்டம் ஒரு தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிடிச்சி ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போய், ஆமாம், அந்த நியூஸில் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, போலீஸார் போதகரை எச்சரித்து அனுப்பினார்கள். இனிமேல் கள்ளச்சாரம் என்ன செய்யக்கூடாது, காய்ச்சக்கூடாதுன்னு போதகரை எச்சரித்து அனுப்பினாங்க. எச்சரித்து அனுப்புறதுக்கு ஒரு வரமுறை வேண்டாமா? என்ன எச்சரித்து அனுப்பியிருக்கிறாங்க? இனி இந்த சுவிசேஷத்தை நீ பிரசங்கிக்கக்கூடாது. பாருங்கள், இது ஆதி சபையில் நடந்த அதே விஷயம் தானே நடக்குது. அப்போ இந்த மாதிரி முறைகள்லாம் இன்றைக்கி செட் ஆகாதுங்க. அப்போ கேர்சல் மூலமாக நம்முடைய உறவினர்களுக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு போகிறது ரொம்ப ஈஸி. அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் சபைக்கு வந்த புதிய ஆத்துமாக்கள் எல்லாருமே கேர்சல் மூலமாக தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அதனால் காலத்திற்கேற்ற ஒரு அமைப்பு, நமக்கு தேவையான ஒரு அமைப்பு. அது மாதிரி அந்த ஒரு காலத்தில் சபை சின்னதாக இருக்கும். அப்போ எல்லாரும் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக பழகி எல்லாரையும் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சபை பெருசாகுது, அது ஒரு எழுப்புதல் தான். ஆனால் என்ன பிரச்சனை? சபையில் ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் இல்லைன்னா அதுக்கு பேர் தான் செத்த சபை. ஐக்கியம் இல்லைன்னா என்ன இல்லை? உயிர் இல்லை. புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், நம்ம ஐக்கியம் உலகத்தோடு இருக்கக்கூடாது, சபையோடு இருக்கணும். இப்போ சபையில் ஒருத்தர் கலந்து கொள்வது. இப்போ நம்ம ஆராதனை முடிஞ்சால் அடுத்த செகண்ட் நம்ம எல்லாரும் பறந்துடுவோம். அடுத்து நம்முடைய ஐக்கியம் எல்லாம் யாரோட? குப்பேன், சுப்பேன், முனியாண்டி, கருப்புசாமி, பாருங்க, குடிகாரன், போய் பேசுகிறவன், கெட்ட வார்த்தை பேசுகிறவன், அப்படி தான் இருக்குது சமுதாயம். அப்போ நமக்கு ஒரு ஆவிக்குரிய நட்பு, ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை.
தேவை. கவனிங்க, தனிக்கட்டை என்ன செய்யாது? எரியாது. இந்த பிரியாணி அடுப்பு பார்த்துருக்கீங்களா? நிறையா கட்டையை சொருகி வச்சுருப்பாங்க. அப்படி பத்தி என்ன செய்யும்? எரியும். ஒரு விறகை மட்டும் உருகி தனியாக போட்டுருங்க, அப்படியே அதை என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போயிடும். ஆகவே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது இந்த காலத்துக்கு ஏற்ற தேவையான ஒரு அமைப்பு. புரியுதா உங்களுக்கு? இந்த காலத்துக்கேற்ற தேவையான ஒரு அமைப்பு. ஸோ நான் ஒரு முடிவுரைக்கு வர்றேன். இதனுடைய நான் செய்திக்குள்ளேயே போகலை. உங்களுக்கு நான் இன்னொரு நாள் டீட்டெயில்டாக நான் பேசுவேன். ஆனால் உங்களுக்கு இந்த முன்னுரை நன்றாக விளங்க வேண்டும் என்பதற்காக முன்னுரை. ஸோ நம்ம இந்த சபை இருக்கிற நிலையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பராமரிப்பு குழுவுக்கு வர முடியவில்லை என்பதற்கு என்னென்ன காரணங்களை மக்கள் சொல்கிறாங்க? முதல் காரியம் வேலை. வேலை வேலை எதுக்காக? சம்பாத்தியத்துக்காக. சம்பாத்தியம் எதுக்காக? சாப்பிட்றதுக்காக. சாப்பிட்றது எதுக்காக? உயிர் வாழ்கிறதுக்காக. உயிர் வாழ்கிறது எதுக்காக? திரும்ப வேலை பார்க்குறதுக்காக. வேலை, சம்பாத்தியம். ஆனால் ஒன்று வேதம் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய வேலை பார்க்கறதுனால அழியாமல் இருக்கிறோம்னு வேதம் சொல்லுதா? சம்பாதிக்கிறதுனால அழியாமல் இருக்கணும். எல்லாத்துக்குமே தேவனுடைய கிருபை. அதனால் தேவன் ஒரு அமைப்பை பற்றி சொல்லும்போது, தேவன் ஒரு காரியத்தை பற்றி சொல்லும்போது வேலைன்னு சொல்லி ஆண்டவரை அசிங்கப்படுத்த கூடாது. என்ன செய்யலாம்னு யோசிங்க. ஆனால் நான் வேலைக்கு போகிறேன், வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக தேவனுடைய காரியத்தை அசட்டை பண்ணும்போது அவர் கடுப்பாகி விடுவார். என்ன அவருக்கு தானே? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். கவனிய, உலகமும் ஆசை இச்சைகளும் என்ன செஞ்சிடும்? ஒளிந்து போய்விடும். தேவனுக்கு பயப்படணுங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் ஒரு செகண்ட் நம்மளால் பாருங்க, கம்பெனியை மூடிவிட்டான். எதனால? ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்குது. யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாதுங்க. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு அடுத்தடுத்த வாரம் கண்டினியூஸாக நடக்குது. இந்த வாரம் நடக்குமான்னு நமக்கு தெரியாது. நிறைய பேர் போறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு செகண்டு உயிர் வாழ்றது யாரால? இப்ப கர்த்தருடைய காரியமா ஒரு அமைப்பை நம்ம வச்சிருக்கும் போது வேலை அப்படின்னா அதை அசட்டை பண்றது தேவனை. என்ன சொல்றீங்க? நமக்கு காரிய சித்தியை கொடுக்கறது யார்? நம்ம கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது யார்? நமக்காக காரியங்களை வாய்க்க பண்றது யார்? ஆமாங்க, ஆமாம். அவர் சமாரியாவின் பஞ்சத்தை ஒரே நாளில் மாற்றின தேவன். பிரதானி என்ன சொன்னா? மந்திரி என்ன சொன்னா? வானத்தின் மதகுகளை கத்த திறக்கணும் முதல்ல. என்ன அப்படித்தான் ஏதோ ஒன்று நடக்கணும். ஆனால் ஆண்டவர் ரெடிமேடாக சாப்பாடு கொடுத்தாருங்க. புரியுதா? ரெடிமேடாக சாப்பாடு கொடுத்தாரு. எவ்வளோ ஆச்சரியம்னு பாருங்களேன். அப்படி ஒரு ஆச்சரியமான தேவனை ஆராதிக்கிறோம், பின்பற்றுறோம், விசுவாசிக்கிறோம். அதனால் ஒரு சின்ன விஷயம், வாரத்தில் ஒரு நாள் கூடி ஜெபிக்கிறதுக்காக வேலை அப்படின்னு சொல்கிறது நியாயமே இல்லை. அப்போ அந்த டைமை எப்படி நம்ம செட் பண்ணலாம்? யோசிங்க. ஒன்று, பராமரிப்பு குழுக்கு ஏற்ற மாதிரி வேலை நேரத்தை மாற்றணும், அல்லது வேலை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பராமரிப்பு குழுவை மாற்றணும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். அதனால் ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? ஏன் வரல அப்படின்னு, ஏன் பராமரிப்பு குழு சொல்லுவாங்க? உறவினர்கள், நண்பர்கள் காரியம். அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, அல்லது அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகணும், இவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகணும். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஒருத்தன் அப்பா வந்து செத்துட்டாங்க, அடக்கம் பண்ணணும்னு சொன்னதுக்கே ஆண்டவர் என்ன சொன்னார்? மரித்தோரை நீ போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்ன ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு கொஞ்சம் யோசித்துக்கோங்க. அப்புறம் மூணாவது என்ன சொல்கிறோம்? அதாவது இந்த குழு பிடிக்கலை, அந்த லீடர் பிடிக்கலை, மக்கள்
பிடிக்கல அப்படிங்கிறோம். அப்புறம் உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். வாரமாக உடம்பு சரியில்லாமல் போகுது. இப்படிலாம் ஒரு கேள்வி இருக்குது. உண்மை என்னன்னா, பராமரிப்பு குழுக்கு வர்றதுக்கு என்ன இல்லை, அதாவது ஒன்று மனசு இல்லை, இஷ்டம் இல்லை. ரெண்டாவது அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. போய் என்ன, போகாமல் இருக்கிறதுனால என்ன, அது ஒன்றும் பெரிய அவசியமான விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. மூணாவது என்னன்னா, மிஞ்சின நீதிமானாக இருக்கிறாங்க. அதாவது நடத்துகிற லீடர் என் கெப்பாசிட்டிக்கெல்லாம் கிடையாது. என் கெப்பாசிட்டிக்கு நானே பாஸ்டரையே லீட் பண்ணுவேன். அதனால் லீடர் வந்து எனக்கு கீழே, அதனால் அவர்கிட்டலாம் நான் கீழே இருக்க. அப்போ நீ லீடராக இருந்தாலும் என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. மிஞ்சின நீதிமான் இப்படிலாம் இருக்குது. அதனால் நல்லா ஒன்று விளங்கிக்கோங்க, இந்த கேர்சலுக்கு போகிறதுங்கிறது நம்முடைய நன்மைக்காக மட்டும் அல்ல, பிறருடைய நலனுக்காகவும் தான். புரியுதா உங்களுக்கு? அதை நல்லா புரிஞ்சு. இப்போ நான் கேர்சலுக்கு போகலன்னா எனக்கு நஷ்டங்கிறத தாண்டி, புரியுதா, தேவ ராஜ்யத்துக்கு நஷ்டம், தேவ ராஜ்யத்துக்கு நஷ்டம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தார். ரொம்ப அற்புதமான சாட்சி, ரொம்ப அற்புதமான விடுதலை. ஒரு வருஷத்துக்கு மேலே சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தார். என்ன பிரச்சனைனா, சபையில் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைக்கல. இந்த மென்டர்ஸ் குரூப்லாம் பிரித்து அவரை ஒரு குரூப்பில் போட்டோம். அந்த குரூப் கூடவும் இல்லை, யாரும் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளவும் இல்லை. அப்படியே காலங்கள் கடந்து போகிறது. அவருக்கு ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்ச்சு வேலை வீடு, சர்ச்சு வேலை வீடு, சர்ச்சு வேலை வீடு, ஒரு மாதிரி டல் ஆக ஆரம்பித்தோடனே எல்லாத்துக்குமே போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஷேர் பண்ணுறதுக்கு இவருக்கு ஆள் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். தனிக்கட்டை என்ன செய்யாது, எரியாது. ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நம்ம வேறு உலகத்தோட ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிடுறோமா, நிறைய உலக காரியங்களை கட் பண்ணி விட்டுறோம் நம்ம. அப்போ இவருக்கு ஒரு மாதிரி மனசலிப்பாகி கடைசியில் பார்த்தீங்கன்னா பின்வாங்கியே போயிட்டார், சர்ச்சுக்கே வராமல் போயிட்டார். இது வந்து லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயம். நான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், நம்ம சபையில் நிறையா பேர் அப்படி ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறாங்க. நிறையா பேர். ஆமாம், ஒரு சகோதரர் வந்தார், நம்ம ஆரோக்கியராஜ் பிரதருடைய மச்சினர். அவரெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியம். நான் எடுத்தார், நல்ல ரெகுலராக வந்தார், நல்லா ஃபயர்ஒர்க்ஸ் பிஸ்னஸ், நல்ல ஆசீர்வாதம், நல்ல பெரிய பெரிய வீடெலாம் கட்டினார். அவர் இப்போ கட்டியிருக்கிற வீடு பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன், அஸ்திபார ஜெபம் பண்ணேன், கான்கிரீட்டுக்கு ஜெபம் பண்ணேன். அது வரைக்கும் அவர் நல்லா இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்திருப்பார். என்ன பிரச்சனைனா இதே தான், சர்ச்சில் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது, அவரை வழி நடத்த ஆள் இல்லை, அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அவர் தவறும் போது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கை கொடுக்க ஆள் இல்லை, எப்படி வாழணும், எப்படி சமுதாயத்தில் நடந்துக்கணும் சொல்லித்தர்றதுக்கு ஆள் இல்லை. கடைசியில் இப்போ பயங்கர விக்கிரக ஆராதனைக்குள்ளே போய் குடி, பயங்கரமான மோசமான ஜீவி. ஆனால் இன்றைக்கும் என்னை பார்த்தா அவ்வளோ பயப்படுவார் அந்த அறியாத. ஏன்னா ஒரு ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பு. இப்பயும் ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு லீடர் அவரை ரொம்ப கேர் பண்ணி அவரை கன்சோல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அவர். ஏன்னா ரட்சிப்பு மாறாதது. தேவை என்னன்னா பேக்கப் இல்லை, ஒரே பேக்கப் தான். இப்போ பாருங்கள், முடிப்பேன் பாருங்கள், அடுத்த செகண்ட் அப்படியே பேக்கப் ஆயிடுவோம் நம்ம. ஆனால் என்ன இல்லை, பேக்கப். ஒரு கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு, உற்சாகப்படுத்துறதுக்கு யார் இல்லை, ஆள் இல்லை. அதனால தான் கேர்சல். இப்போ நல்லா விளங்கிக்கோங்க, நீங்கள் கேர்சல் போகாதது உங்களுக்கு நஷ்டம் இருந்துட்டு போகுது. உங்களுக்கு நஷ்டம் சொல்கிறோம், வரலான்னு நம்ம சரி போகிறாங்கன்னு விட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு நஷ்டம் மட்டும் இல்லை, தேவராஜ்யத்துக்கு நஷ்டம். எவ்வளோ வருஷமாக நம்ம ஆண்டோடைய ஊழிய சபைக்கு வர்றோம், ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை,
ஆண்டவர் அதான் சொல்றார், 3 வருஷமா நான் வாரேன், கனி கொடுக்கல. இது ஏன் நிலத்துக்கு எடுக்குது? ஏன் வெட்டியா உட்கார்ந்துகிட்டு இருக்குது? இதால யாருக்கு என்ன நன்மை? வெட்டி போடு. அதனால இது சாதாரணமான விஷயம் கிடையாது. கேர்சல்ங்கிறது இஷ்டப்பட்டா போகலாம், இஷ்டப்படாட்டி போக வேண்டாம், வேலை இருந்தால் போகலாம் கிடையாதுங்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்படி. இதைத்தான் காயின் சொன்னான், என் சகோதரனுக்கு நான் காவல. எதைத்தான் நம்மளும் சொல்கிறோம். சர்ச்சுக்கு எவன் வந்தா என்ன, வராட்டி என்ன? கேர்சல் கூப்பிட்டேன் பாஸ்டர், வரல, வரமாட்டிக்கிறாங்க, ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் we are ரெஸ்பான்சிபிள். ஆண்டவன் நம்மகிட்ட கணக்கு கேட்ப, நீ என்ன பிஸ்னஸ் பண்ண, நீ என்ன சாதிச்ச, நீ இதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். உனக்கு நான் கொடுத்த ஆடை எங்கே பாருங்க. ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அவன் இந்த 99 விட்டுட்டு அந்த ஒன்றை காப்பாற்ற போகிறாங்க. ஏன்னா அந்த ஒன்றுக்கு கணக்கு கேட்கிறவர் கர்த்தர். ஏன்னா அந்த 100 ஆடு ஆடு கிடையாது, நான் ரட்சித்தது. நான் இல்லை, கர்த்தர் சொல்றாரு. நான் எப்படி ரட்சித்தார் கர்த்தர்? அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து ரட்சித்த ஆத்மாவை உன் கையில் கொடுத்தா, புரியுதா? இதே மாதிரி ஒரு சம்பவம் எலியா நாட்களில் வரும். என்ன, ஆகாப் ராஜா போகும்போது எலியா வேஷம் மாதிரி நிற்பான். என்னன்னு கேட்டப்ப அவன் ஒரு உதாரணம் சொல்லுவான். ஒருத்தனை என் கையில் கொடுத்துட்டு போனான், நான் அங்கும் இங்கும் அலுவலாக இருந்தபோது அவன் என்னை விட்டு ஓடி போய்விட்டான். இப்போ வந்து கேட்டான்னா நான் அவனை ஒப்பு கொடுக்கணும், ஆனால் அவனை காணோம். அப்போ அவனுடைய பிராணனுக்கு என் பிராணன் ஈடாகும். நல்லா விளங்கிக்கோங்க. அதுதான் அங்கே போட்டிருக்கிற விஷயம். நான் உங்களுக்கு அடுத்த வாரம் அதை வேணா டீட்டெயிலாக எடுத்து நான் பேசுகிறேன். அவனுடைய பிராணனுக்கு என் பிராணன் ஈடாகும். ஏன்னா நான் அவனை விட்டுட்டேனே. ஏன் விட்டேன்? அங்கும் இங்கும் அலுவலாக இருந்த போது. நல்லா ஒன்றை விளங்கிக்கும். இனிமேல் நான் பாஸ்டர், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது வேலைன்னு சொல்லாதீங்க. எனக்கு அது தெரியாமல் இல்லை. I know all about you. You have job, you are busy. Okay pastor, நான் பிளான் பண்ணுறேன், நான் பார்க்குறேன், நான் செய்கிறேன். எப்படி அதை சேஞ்ச் பண்ணலாம்? ஒன்று, நான் சொன்ன விஷயத்துக்கு உங்கள் டைமை சேஞ்ச் பண்ணணும், அல்லது உங்கள் டைமுக்கு நான் சொன்ன விஷயத்தை ஆல்டர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அபேண்டன் பண்ணக்கூடாது. ஆல்ட்ரேஷன் இஸ் நாட் ராங். அபேண்டன், அந்த காரியத்தை அசட்டப் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா தேவராஜ்யம். we are responsible for each others. நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அங்கும் இங்கும் அலுவலா இருந்தபோது ஓடிவிட்டான். நம்மளும் அங்கும் இங்கும் அலுவலாக தான் இருக்கிறோம், என் நேரமும் அலுவல். ஆனால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிடுறாங்களே, யார் பொறுப்பு? நம்ம சபைக்கு வந்த ஆத்துமாக்கள் மட்டும் நிலைச்சிருந்திருந்தாங்கன்னா நம்ம பல ஆயிரங்களாக பெருகி இருந்திருப்போம், தெரியுமா? ஆகவே ஒப்பு கொடுப்போம். கேர்சல்ங்கிறது 3 காரியம். என்ன சொன்னேன்? முதல்ல, ஒரு தலைவருக்கு கீழே இருப்பது. இருக்கீங்களாங்கிறத சோதிச்சு பாருங்கள். உங்கள் லீடர் யாருன்னு தெரிலனா எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிங்க. நீங்கள் எனக்கு யாருன்னே நீங்கள் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து சொன்னீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. இதே அனுகிரக காலம், இந்த வாரம் தான் ரட்சணிய வாரம். சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. அல்லது நானே ரேண்டமாக நான் டெய்லி இந்த 20 பேருக்கு பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, கேட்பேன் உங்கள் லீடர் யாருன்னு கேட்பேன். சொல்லுங்கள், எங்கள் லீடர் என்னை பார்க்க வர மாட்டேங்கிறாரு, எங்கள் லீடர் என்னை கேட்க மாட்டேங்கிறேன்னு தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இது என்னென்னா ஏதோ கூட்டணி மாதிரி தெரியுது. நீ என்னைய சொல்லிக் கொடுக்காத, நானும் உன்னைய சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நீ கேட்டால் நான் வரலன்னு சொல்லிடு, நான் கேட்டால் நீ வரலன்னு சொல்லிடுறேன். எப்படி பாருங்க, இதெல்லாம் நான் பிளான் பண்ணி பேசலைங்க, கர்த்தர் போட்டு கொடுக்குறார். தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஏஞ்சி நின்று